சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பெயர்ச்சி பலன்கள் இப்போ எப்படி ஒரு ராசிக்கு ஒரு பாதிப்பு கொடுக்க போகிறதுங்கிறத பார்க்க போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ பிளானட்டரி பொசிஷன்ஸ், அதாவது கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது கேது கன்னியிலும், ராகு மீனத்திலும் இருக்கிறார், சனி கும்பத்தில் இருக்கிறார். இந்த 3 ஆண்டு கிரகத்துல எந்த விதத்திலையும் ஒரு மாற்றங்கள் இருக்க போறதில்லை அடுத்த 12 மாதங்களுக்கு. அதாவது மே 1ஆம் தேதி 2024 இருந்து அடுத்து வரக்கூடிய மே 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுல ஒரே கிரகமாகிய ஒரு ஆண்டு கிரகம் இடம் மாறுற கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா குருதான். குருதான் ஒரு பெயர்ச்சி பெறக்கூடிய ஒரு கிரகமாக இந்த காலகட்டத்துல இருக்குங்க. ஸோ குரு மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு மே 1, 2024 இடம்பெறுகிறார். அந்த மாற்றம் எப்படி ஒரு ராசிக்கும் ஒரு பாதிப்பையோ, ஒரு நல்ல ஒரு விஷயத்தையோ, ஒரு முன்னேற்றத்தையோ கொடுக்க போகிறது என்று நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜென்ரலா இப்போ மேஷத்துல இருக்கிற குரு ரிஷபத்துக்கு மாறினாருன்னா உலகளாவிய மாற்றங்கள் என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் பொழுது, ரிஷபம் பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துல 2ஆம் ராசியாக வருகிறது. ஸோ 2ங்கிறது என்ன? குடும்பம், ஃபினான்ஸ், தனம், வாக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு குரு எந்த ஒரு பாவத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கிறதுனால, மிகப்பெரிய ஒரு சுப கிரகமா இருக்கிறதுனால, குரு இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காரத்துவமாகிய கலை சார்ந்த விஷயங்கள், சுக்கரனின் காரத்துவமாகிய மீடியா ரிலேட்டடான ஒரு துறைகளை நல்ல முன்னேற்றத்தை பெற போகிறார்கள். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. அதே சமயத்துல தனம், ஃபினான்ஸ் உள்ள விஷயங்கள், பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே சமயத்துல ஆடை அலங்காரத்தில் இருக்கக்கூடிய ஆடம்பரமான சில விஷயங்களா இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி விஷயங்களா நல்ல ஒரு ஏற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஜென்ரலாவே சுக்கிரன்ல குரு வரும் பொழுது, சுக்கிரனோட வீடாகிய ரிஷபத்துல குரு வரும் பொழுது அந்த ரிஷப ராசி திக்பலம் பெறுகிறது, சுபத்துவம் பெறுகிறது. ஸோ அந்த ரிஷபராசியோட காரத்துவங்கள் எல்லாமே கொஞ்சம் உலகளாவிய விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற போகிறதுன்னு பார்க்க போறோம். யாரு இது மாதிரி துறையில இருக்கிறாங்களோ, நான் சொன்ன சுக்கிரனின் துறைகளாகிய டெக்ஸ்டைல்ஸ், மீடியா, கலைத்துறை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ், அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம். வண்டி, வாகனம், வீடு, ஆடம்பரமான சில விஷயங்கள், அதுல ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்கு. அதே மாதிரி குரு கன்னி, விருச்சிகம், மகரத்தை பார்க்கிறார். அதோட 5ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக, 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறதுனால கன்னியை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு நுணுக்கமான சில சயின்டிஃபிக்கான சில டெவலப்மெண்ட்ஸுங்க, ஒரு புதிய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதே சமயத்துல விருச்சிகம், மகரத்துல எல்லாம் வரும்பொழுது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் துறையில ஒரு புதிய கண்டுபிடிப்பு விஷயத்திலையும் புதிய தொழில், புதிய வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக நாம இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நாம 2024 மே மாதத்திலிருந்து 2025 மே வரைக்கும் நாம எதிர்பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத வீடியோல பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்க குரு 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். கும்பராசிக்கு ஆல்ரெடி ஜென்மத்துல சனி, ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது. ஸோ இப்ப இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல 3ஆம் இடத்துல இருக்கிற குரு 4ஆம் இடத்துக்கு கண்டிப்பா ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தே ஆகும். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோட 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக 10ஆம் இடத்தை பாக்குறாரு, 12ஆம் இடத்தை பாக்குறாரு, 8ஆம் இடத்தை பாக்குறாரு. இது எல்லாமே தனம் ஸ்தானங்கள், பணம் சம்பந்தப்பட்ட ஸ்தானங்கள். அப்படிங்கிறப்ப என்னன்னா இது வரைக்கும் கொஞ்சம் டைட்டா இருக்குது. நான் ஒரு சில விஷயங்கள் எடுத்துவேன், அது முடிக்க முடியாம இழுபறியா போயிட்டு இருக்குதுங்கிறது ரொம்ப ஒரு தீர்வு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா மே 1ஆம் தேதியிலிருந்து ஆகக்கூடிய பயிற்சி பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு பாத்தீங்கன்னா இடம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்வு. ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டேன், ஒன்னும் எனக்கு முழு கிரையம் ஆக மாட்டேங்குதுங்கிறவருக்கு ஆகும். குடுக்கல் வாங்கல் விஷயத்துல ஒரு நிவர்த்தி கிடைக்கும். ஒரு இடம், வீடு, வண்டி, வாகனம் விஷயத்துல வாங்கல ஒரு தீர்வு பெறக்கூடிய ஒரு காலமாக மே மாதத்துக்கு மேல எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடா நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இதனால என்னன்னா ஒரு 10 கதவு மூடி இருக்குதப்பானா ஒரு 2 கதவு எனக்கு திறந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு 2 பிரச்சனை எனக்கு தீர்ந்துருச்சு. இருந்தாலும் ஜென்மசனி தாக்கம் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஹோப் கொடுக்குது, ஒரு ரே ஆஃப் ஹோப் கொடுக்குறாரு, ஒரு ஆக்சிஜன் கிடைக்குதுங்கிற மாதிரி கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜென்மசனியிலிருந்து சற்று ஒரு ரிலீஃப் கொடுக்குற மாதிரியும், ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரியும்,
அதாவது தெளிய வச்சு அடிக்குதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இது நம்ம தெளிய வைக்கக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய அமைப்பா இருக்குது. இதை வச்சு நான் கொஞ்சம் சில தெம்புகள் பெற்று, இதுல ஒரு மன தைரியம் பெற்று நம்ம வந்து ஜென்மசனி தாக்கத்தை கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் பெறக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு. படிக்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இது வரைக்கும் கொஞ்சம் நம்ம டல் ஆயிட்டாங்க, கான்சென்ட்ரேஷனே இல்லை, ஒரு மாதிரி மார்க்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சுங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 4ஆம் இடத்துல குரு வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு உத்வேகத்தையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கொடுக்கக்கூடிய விஷயம். பழைய மாதிரி அவன் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குது. அதே சமயத்துல வந்து இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மன நிம்மதியும் ஓரளவுக்கு இது வரைக்கும் இருந்த ஒரு ஒரு கருத்து வேறுபாடு பிரச்சனைகள்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஒரு சாந்தம் அடையக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது. எல்லாமே கொஞ்சம் பெனிஃபிட் தான் ஒழிய ஜென்மசனி கும்பராசிக்காரருக்கு நடக்குதுங்கிறது கண்டிப்பா நம்ம மறக்க முடியாது. எல்லா வயதினருக்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு 10 to 20% இம்ப்ரூவ்மெண்ட் இன் தயர் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக தான் இருக்குது. இந்த மே மாதத்துக்கு அப்புறம் சில விஷயங்கள் இழுபறியா போயிட்டு இருக்குதுங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா நடந்து மனசுல உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் எல்லா வயதினர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. ஃபினான்ஸ் விஷயமா இருக்கட்டும், ஹெல்த் விஷயமா இருக்கட்டும், பார்ட்னர்ஷிப்பு, கல்யாணம், சைல்டு பர்த் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு பாசிட்டிவான ஆன்சர் கொடுக்கக்கூடியவும் ஒரு கிளாரிட்டி கொஞ்சம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்குதுங்க. ஸோ பொதுவாக வந்து இந்த ஒரு குரு பயிற்சி வந்து கும்பராசிக்காரருக்கு ஜென்மசனி நடந்திருந்தாலும் ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு பாலைவனத்துல ஒரு சோலைவனங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எப்படி தசாபுக்திகள் போயிட்டு இருக்கு, என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க, கிரகங்கள் எப்படி இருக்குது, எந்த நட்சத்திரத்துக்கு பொறுத்து தான் நம்ம துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு கான்டென்ட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.